சேல் 50% வரை தள்ளுபடி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உலகம் முழுக்க பரவியிருக்கும் குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் சாதக பாதகங்களை தரும் என்பதை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை தரக்கூடிய நிலைமையில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படியே ஆரம்பிக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு அப்படியே 6ஆம் இடத்தில் எதிர்ப்புகளை, கடன்களை, நோய்களை தவிர்க்கக்கூடிய 6ஆம் இடத்தில் ராசிநாதன் 6ஆம் பாவகத்தில் ராசிநாதன் மாதத்தின் 30 நாட்களும் இருப்பது என்பது கடுமையான ஒரு நல்ல அமைப்பு. இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு எல்லா லெவல்லையும் தொட்டது தொடங்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல நல்ல வேலை மாற்றம். ஒரு 20-25 வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலைங்க, அல்லது வேலை கிடைச்ச வேலையே போயிடுச்சுங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு மாதிரியாக வேலையை தேடிக்கொண்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்ற கவலைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ கண்மணிகள் எல்லோருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள் அட்டகாசமாக இருக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறேங்க, சரியாக சம்பளம் வர மாட்டேங்குது. இன்னொன்று டாப் லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜரு, சூப்பர்வைசர் இவங்கெல்லாம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க. இவங்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இவர்கள் எல்லாத்தையும் சமாளித்து உங்கள் பக்கம் சாதகமாக மாற்றக்கூடிய தன்மைகள் இருக்கும். அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர், அதே நேரத்தில் ஒரு விவசாய பெருமக்கள், ஒரு சின்ன சின்ன இயந்திரங்களை மட்டுமே வச்சு ஒரு டெலிவரி பாயாக இருக்கிறேன், அன்னன்னைக்கு ஒரு காய்கறி பழம் விற்று ஒரு பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன், கோவில் வாசலில் மாலை கடை வச்சுருக்கிறேன், பூக்கடை வச்சுருக்கிறேன், அர்ச்சனை தட்டு விற்கிறேன், இந்த மாதிரியான எளிய நிலைகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தினசரி வருமானம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான யோக அத்தனை அமைப்புகளையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியது. அந்த 3ஆம் பாவகத்தில் குருவும் சுக்கிரனும் வலுத்து இருப்பது எது நடந்தாலும் பரவாயில்ல, என்னால் சமாளிக்க முடியும், நான் ஒன்றும் தப்பு பண்ணலை என்கின்ற மாதிரியாக மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல அறிமுகம் கிடைக்குங்க. உங்களை விட உயர்ந்த ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடியவர், ஒரு அதிகாரியாக இருக்கலாம், ஒரு அந்தஸ்துள்ளவர், எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரியானது, அல்லது ஊரிலேயே பெரிய மனிதர், மாவட்டத்திலேயே பெரிய மனிதர், ஏதேனும் ஒரு நிலையில் அவருக்கு இந்த அணில் ராமருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிச்சாமே, அந்த மாதிரியாக நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்ய போக ஒரு நல்ல விதமான அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே மாறுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற அற்புத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல ராகு கேதுக்கள், 11ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒன்று. அந்நிய மத இன மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கும். அவர்களின் மூலமாக நன்மைகள், வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாட்டிற்கு போவதற்கு முயற்சி பண்ணவங்க, ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. உங்கள் நண்பர்கள்லேயே அந்நிய மதம் சார்ந்தவர்கள், இனம் சார்ந்தவர்கள், நம்முடைய மொழி பேசாதவங்க யாருன்னா இருந்தால் அவர்களின் மூலமான ஒரு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய சுபமான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் இந்த மாதம். என்ன, 2ஆம் இடத்துல சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ஒரு 20 நாட்களுக்கு மேலே 2ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல வலுவான நிலைமையில் சனி பகவான் இருப்பது 30 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நல்ல ஒன்று. கோச்சார ரீதியில் முதல்ல சனியுடைய பலனை தான் பார்க்கணும். எப்படி இருக்கிறார், எங்கேயாவது போய் நமக்கு கெடுதலை தரக்கூடிய நிலைமைகளில் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்கணும். கோச்சார ரீதியில் சனியும் குருவும் இன்றைக்கு அட்டகாசமான ஒரு நிலைமையில் இருப்பதாலும் ராசிநாதன் வலுவான அமைப்பில் இருக்கிறனாலையும் பெரிய அளவில் எதுவுமே கெடுதல்கள் நடக்காமல் சாதகமான அம்சங்கள் நிறைய இருக்கக்கூடிய. என்னையா மார்க் போடுவீங்க? 80 மார்க் தாராளமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு போடுவாங்க. 80 மார்க் வயதுக்கு ஏற்றாற்படி தாங்க நல்லபடியாக நடக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அப்படியே திருமண உறவுகள் இந்த மாதத்திலேயே, வருகின்ற மாதத்திலேயே நிச்சயார்த்தம், வருஷத்திற்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கல்யாணம் என்கின்ற மாதிரியான சில அமைப்பு. காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பாருங்கள், 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. குடும்பம் அமையணும்ல, குடும்பம் அமையணும்னா கணவனையோ மனைவியவோ நம்ம அடையாளம் பார்க்கணும்ல, அடையாளம் தெரியணும்ல, அதற்கான அடையாளம் தெரியக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கேன். என்னங்க எல்லாம் ஒரு நல்லதாகவே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது கெடுதல் இருக்குமா, சாதகமற்ற தன்மைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்களால் ஏதாவது கடன் வாங்க வேண்டியிருக்கும். பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்றது லேசாக மனசுக்குள்ளே ஒரு லேசாக ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். பிள்ளைங்க படிக்க தான் போகுதா, வேலைக்கு தான் போகுதா இல்லையா. பருவ வயது குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழல்கள் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக 15ஆம் தேதிக்கு மேலே பிள்ளைங்க அப்படி வம்பிழுத்துக்கிட்டு வர்றது, பிள்ளைங்க எப்படி வம்பிழுத்துக்கிட்டு வர்றது, அல்லது நம்ம பேச்சை கேட்காம எதையாவது செய்கிறது,
பிள்ளைகள் என்றாலே அது நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம அப்பா அம்மா பேச்சை நம்ம என்றைக்குமே கேட்டது இல்லையே. நம்ம பேச்சை மட்டும் எப்படி நம்ம பிள்ளைங்க கேட்கும்னு நினைப்போம். ஆக இந்த இடத்துல 5ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் கொஞ்சம் மன கஷ்டம் வரக்கூடிய சூழல் மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு உண்டு. அதை மட்டும் ஒரு தகவல் தலைமுறை இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தலைமுறை இடைவெளி இருக்கும். இவருக்கு என்ன தெரியும், அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பிள்ளைங்க நினைக்கிறதும், பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அப்பா அம்மாக்கள் நினைக்கிறதுமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் 15 நாட்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அது ஒரு வகையில் அரசு அனுமதி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. பட்டா கேட்டு விட்டமிச்சிருந்தவங்க, ஒரு ரோடு ஓரத்தில் ஒரு கடை கேட்டிருக்கிறேன், ஒரு ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட் கேட்டிருக்கிறேன், அது கேட்டிருக்கிறேன், இது கேட்டிருக்கிறேன், எளிய நிலையில் இருக்கிறேன், அரசாங்கத்தோட உதவித்தொகை கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரியான அரசிடமிருந்து ஏதேனும் உதவித்தொகை வருவதற்கான ஒரு அலைஞ்சிக்கிட்டே அலைய விட்றாங்கப்பா, அவர் கையெழுத்தை மட்டும் போட மாட்டேன்றாங்க, அலைய விட்றாங்கன்ற மாதிரியாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை மாதத்தின் முற்பகுதியிலேயே முதல் 15 நாட்களுக்குள்ளேயே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ரிஷபராசிக்கார பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாதங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்காது. எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இப்போது உண்டு. என்ன மேன்மைகள்? கௌரவம், மதிப்பு கூடக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். ராசியில் 2 சுப கிரகம் இருக்குது, வலிமையான நிலைமையில் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வலுத்து இருக்கிறார்கள். பணம் வரக்கூடிய அமைப்புகளில் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னா என்ன? உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க போதுன்னு அர்த்தம். கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். ராசிநாதன் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, இன்றைக்கி ஒரு 1000 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 கிடச்சிரும். என்னடா அது, நமக்கு கூட அதிர்ஷ்டம் வேலை செய்யுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்மை பற்றியே ஒரு மாதிரியான சந்தோஷமான அமைப்புகள் மாதத்தின் முதல் பகுதி 20 நாட்களுக்குள்ள. கடைசி 10 நாள் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். முதல் 20 நாட்கள் கண்டிப்பாக எல்லாம் நினைக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தையின் அமைப்புகளில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கும். குருபார்வை இருக்குது, இருந்தாலும் தந்தை வழி அமைப்புகளில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்லது அப்பா கிட்ட ஏதாவது கருத்து வேற்றுமை, அப்பா சொன்னதை நம்ம செய்ய முடியாமல் போகிறது, அவர் நம்ம சொல்கிறத அவர் செய்ய முடியாமல் போகிறது, ரெண்டும் ஒன்று தானே. அவர் சொல்கிறத நம்ம கேட்க முடியாமல் போகிறது, நம்ம விரும்புகிறத அவர் கொடுக்க முடியாமல் போகிறது என்கின்ற மாதிரியாக தந்தையால் ஏதேனும் ஒரு மனவேதனை இருக்கக்கூடிய தன்மை. சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ். அதாவது சொந்த ஊருக்கு பூர்வீகத்துக்கு திரும்பி போக முடியாத மாதிரி இருக்கிற சூழல். பூர்வீகத்தில் சொந்தத்தில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு தாய் மண்ணிற்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஆக ஒரு மாதிரியாக மதிப்பு உயரக்கூடிய, அந்தஸ்து கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைகள்லையும் நம்முடைய மிதனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பெரிய யோகமான மாதமாக இந்த மாதம் சொல்லுவேன். எல்லாம் சரி, ஏதாவது நெகட்டிவான அமைப்புகள் இருக்கா? 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். அம்மா விஷயங்கள், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப செலவு வரும். சர்வீஸ் இப்போ தான் பண்ணுவீங்க. வண்டியை கொண்டு போய் விட்டையா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா எதிர்பார்த்தேன், பில் என்னடானா 20000 வந்து தீட்டி வச்சிருக்கிறான் என்கின்ற மாதிரி பட்ஜெட்டை மீறிய ஒரு வண்டி செலவுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது 4ஆம் இடத்துல இருக்குது. அம்மாவுக்கும் ஏதாவது அவங்க வாங்கி கொடுக்க, அவங்க நினச்சதை வாங்கி கொடுத்தே ஆகணுன்ற மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. அம்மாவுடைய கண்ணீரை பார்த்தோடனே மிதனராசிக்காரர்களுக்கு மனசு கலங்கி போயிடும் இல்லையா, ஐயோ பெத்த தாய் இப்படி கொஞ்சம் கண்ணு கலங்குதே அப்படின்ட்டு. அந்த வகையில் ஏதாவது ஒரு செலவுகள் வரும். ஆனாலும் சந்தோஷமாக தான் செலவு பண்ணுவீங்க. சிலருக்கு சுக பயணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உல்லாச பயணங்களின் மூலமாக குடும்பத்தோடு, கணவன் மனைவி குழந்தைகளோடு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் பண்ணி அதன் மூலமாக செலவுகள் வரக்கூடிய அமைப்பு. என்னதான் செலவுகள் வந்தாலும் வருமானம் அதற்கேற்ற முறையில் இருக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு தொழிலில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என பெரும்பகுதி அமைப்புகள் 20ஆம் தேதி வரைக்குமே பெரிய அளவில் நல்லா தாங்க மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் பெரிய அளவில் இருக்காது. அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய தன்மை. ஒரு எளிய முறையில் நண்பர்களாக சேர்ந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நிலையில் ஆரம்பிக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய நிலைமையில் இந்த மாதம் ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய ராஜ யோகாதிபதியான செவ்வாய் மிகப்பெரிய அளவில் அற்புதமாக இருக்கிறாருங்க. என்ன இருக்கிறார்? 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், எல்லாவற்றையும் புகழை தரக்கூடிய, பேரை எடுக்கக்கூடிய. கடந்த 3 வருஷமாக எந்தெந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அந்தந்த இடத்துலலாம் நீங்களே முன்னால் நின்று உங்கள் பேரை திரும்ப வரவழைச்சிக்கக்கூடிய புகழ், பெயர், கீர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகளின் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. என்ன உதவிகள் கிடைக்கும்?
ஏற்கனவே தம்பிக்கு நல்ல விதமாக பண்ணி கொடுத்தேன், வேலை வாங்கி கொடுத்தேன், தொழில் வச்சு கொடுத்தேன், ஒன்றும் சரியில்லை அவர் பண்ணது. தங்கச்சிக்கு லைஃப்பை பண்ணி கொடுத்தா அது வந்து கொஞ்சம் சிக்கலாக்கிக்கிட்ட வந்து நிற்கிது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, எவ்வளோ தான் வாங்குறதுன்னு தெரியல. ஒரு பொறுப்புள்ள அண்ணனாகவோ அக்காலாகவோ தான் இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் இந்த தம்பிகள் தங்கைகள் கண்டுகொள்ள மாட்டேன்றார்களே, என்னுடைய உழைப்பு வீணாகுதே, என்னுடைய அக்கறை வீணாகுதே என்கின்ற மாதிரியாக சிந்திக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்தில் தம்பி தங்கைகளின் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், விரயங்கள் போன்றவைகள் நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. தைரியம் தன்னம்பிக்கை கொஞ்சம் மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. பாட்டு கலைத்திறமை கொண்டவர்கள், இசைத்திறமை கொண்டவர்கள், எழுத்து திறமை கொண்டவர்கள் மீடியாவில் சம்பாதிக்கணுங்க. மீடியாவில் சம்பாதிக்கணும், ரிப்போர்ட்டர் ஆகணும், அந்த சேனல் ஆரம்பிக்கணும், இந்த சேனல் ஆரம்பிக்கணும், ஃபேஸ்புக்கில் காசு சம்பாதிக்கணும், இன்ஸ்டாகிராமில் காசு சம்பாதிக்கணும்னு சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்காது. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள் அப்படியே சித்திக்கும். இது வரைக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கலங்க, அல்லது விசா கிடைக்கலங்க, ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க, இருக்கிற நாட்டில் வந்து எனக்கு சரியாக இது வரல, பிஆர் வரல, அது வரல, இது வரல, க்ரீன் கார்டு கிடைக்கல, எல்லா விதமான அமைப்புகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கையில் கிடைக்கப் போகிறது. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இணக்கமான உறவு இருக்கக்கூடிய சூழல். கடந்த காலத்தில் பிரிஞ்சிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கடந்த அத்தனை சூழலும் இப்போது மெதுமெதுவாக மனமாற்றத்தை கொண்டு வந்து அப்படியே படிப்படியாக அப்படியே ஒரு லெவலில் வந்து சேர்ந்து வாழ்ந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். சரியாக 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ராசிக்கே வந்துடுறார். யோகமான மாதம் இந்த மாதம். 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு வரக்கூடிய ராசிநாதன் மூலமாக அருமையான நல்ல அமைப்புகள். இதுவரைக்கும் என்ன நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்களில் ஆவணி மாதம் முதல் தேதியிலிருந்து அப்படியே 15 நாட்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே வந்து ராசியிலே வந்து உட்கார்றார். 11ஆம் இடத்துல ஆரம்பத்திலேயே குருவும் சுக்கிரனும் வலுத்திருப்பது மிகப்பெரிய யோகம். ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் நம்ம குமுதம் சேனலில் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன், அஷ்டமச்சனியை பற்றி எந்த ஒரு சிறிய அளவுக்கு கூட கஷ்டத்தை அடைய வேண்டாம். அஷ்டமச்சனி உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு செயல்படாது. ஏன்னா அஷ்டமச்சனிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து வேதை அமைப்புகளில் இருப்பதால் கண்டிப்பாக எந்த ஒரு நிலையிலும் அஷ்டமச்சனி இப்போது செயல்பட போகிறதில்ல. ஆகவே பயம் கவலை இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும். ஒன்று என்ன, இந்த கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் அது கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் கொஞ்சம் பார்த்து நம்ம செக்கப் பண்ணிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. டாக்டர்கிட்ட ஒரு இல்லையா போயிட்டு வருவோமே. 60 வயசுக்கு மேலே வந்ததுன்னா ஏதாவது ஒன்று வரத்தானே செய்யும். நம்ம உடம்பு என்ன இரும்புலையாக இருக்குது, அதுவும் ஒரு சாதகத்தில் தானே இருக்குது. அப்போ அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் 8இல் சனி இருக்கின்ற காரணத்தினால் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அது கூட வேதை அமைப்புகளில் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும். சிலருக்கு கடன் பற்றிய கவலைகள் கொஞ்சம் உண்டு. இன்னொன்று என்னடா அது எல்லாமே தட்டி போய்கிட்டே இருக்கு. முன்ன மாதிரி டக்குன்னு ஒரு வேலையை போனோம் முடித்தோம், இவரை போய் பார்த்தோம், இவர்கிட்ட போய் எதனா பேசணும்னு இல்லாமல் எல்லாமே இப்போ காலைல 8 மணிக்கு ஒருத்தரை வந்து பார்க்குறோம்னு சொன்னால் நம்ம 8 மணிக்கே போனால் அவர் இருப்பார், நம்ம 8:15 போனால் அவர் எங்கே இருப்பார். இந்த மாதிரி உங்களுடைய சோம்பலின் காரணமாக வெற்றிகள் தள்ளி கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பண வரவிற்கு தடையே இல்லை. 9ஆம் அதிபதி இப்போது 2ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாயை சொல்கிறேன், ராஜயோகாதிபதியை 4-9க்கு அதிபதியான செவ்வாய் இப்போது 2ஆம் வீட்டில் இருப்பது, பாக்கியாதிபதி இப்போது 2ஆம் வீட்டில் இருப்பது, பழம் நழுவி பாலில் விழுந்தது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பண விஷயங்களில் எவ்வளவு எக்கேடு கட்டி எப்படி போனாலும் சரி காசு பண விஷயத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அப்படிலாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது தீரும். குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேற்றுமை, சித்தப்பா பெரியப்பா மக்கள்னு சொல்கிறோம்னா பங்காளிகள், அந்த பங்காளிகளால் இது வரைக்கும் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வம்பு சண்டை இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் சுமூகமான தீர்வுகளுக்குள்ளே கண்டிப்பாக வரும். ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே வர்றார். எப்போவுமே ஆவணி மாதம் என்பது, அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஆவணி மாதம் என்பது எப்போவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ஒன்று. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராசியில் வந்து உட்காராருன்றதுனால சொல் எடுபடும், வாக்கை நீங்கள் அப்படியே பலிக்க வைக்க முடியும், வாக்குறுதியை காப்பாற்ற முடியும், எந்த ஒரு நிலையிலும் அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம்.
கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே நல்ல யோகமாக தாங்க இருக்குது. ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 12ஆம் இடத்துல வந்து விரயச்சூரியனாக வருகிறார். விரயச்சூரியனாக வரும்போது என்ன நடக்கும்? செலவுகள் ஓவராக இருக்கும். கொஞ்சம் செலவு, என்னென்ன செலவு இருக்கும்? நல்ல செலவுன்னு சொல்லப்படக்கூடிய வீட்டுக்கு தேவையான ஃபேன் வாங்கினேன், இது அவரவருடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றார் போல் ஒருத்தருக்கு ஃபேன் வாங்குறது, ஒருத்தருக்கு ஏசி வாங்குறது, ஒருத்தருக்கு வாஷிங் மிஷின் வாங்குறது, ஒருத்தருக்கு ஸ்டவ் வாங்குறது, இந்த மாதிரியான வீட்டிற்கு மனைவிக்கு கணவனுக்கு தேவையான ஒரு பொருள், நல்ல பொருள் சேர்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? என்னுடைய வருமானத்திற்கு ஏற்றா போல் என் வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கி போட்டேன் என்கின்ற மாதிரியாக மாதத்தின் பிற்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதி வரையில் வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ல் வந்து குரு பகவான் இப்போது உட்காந்துருக்கிறார். குரு பகவான் தங்கத்திற்கு அதிபதி. ஒரு குண்டுமணி தங்கம் கூட எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உறுதியாக சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சமாவது தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு, சேர்த்து வச்ச பணத்தை வச்சு தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் நல்ல வகை செலவுகளும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டுங்க. மனைவி ரொம்ப நாளாக விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு சின்ன தங்க நகையை வாங்கி கொடுத்தேன். பாப்பாவுக்கு எதிர்காலத்திற்கு அவளுடைய குழந்தையுடைய திருமணத்திற்காக சேமிக்கணுன்ற ஒரு எண்ணங்களில் கொஞ்ச நாளாக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். இங்கே தான் தங்கம் ஏறிக்கிட்டே போகுதுன்றாங்களே, சேமித்து வைக்கிறத விட தங்கமாக வாங்கி போட்டுட்டா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஏறுமே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இப்போது பெரும்பகுதியான 90% கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அவரவர்களுடைய தகுதிக்கேற்றாற் போல ஒரு குன்றுமணி தங்கமாவது வாங்கக்கூடிய அமைப்புகள் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் தயவால் கண்டிப்பாக ஏற்படுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி பகுதி 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் புதனும் 11ஆம் இடத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள்லாம் வருது. 9 கூடியவர் 11ஆம் இடத்துல வராரு. உங்களுக்கு சுக்கிரன் தான் ராஜயோக கிரகம். இந்த ராஜயோக கிரகமான சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு 9ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்திற்கு வருவது சீரான பொருளாதார முன்னேற்றத்தை வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், விவசாய பெருமக்கள், ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு காரை வச்சுருக்கிறேன், டாக்ஸி ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறேன், இந்த மாதிரியான ஒரே ஒரு வாகனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு குடும்பத்தையே, ஒட்டுமொத்த குடும்பத்தையே காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளர்களான கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பாதகங்கள் எதுனா இருக்கா? இருக்குங்க. ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். முணுக்குன்னு கோவம் வருங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்குது. பொண்டாட்டிக்கிட்டையும் புருஷங்கிட்டையும் விட்டனா பாருன்னு நிற்பீங்க. எவ்வளோக்கு ஆசையாக வாங்கி கொடுக்குறீங்களோ அன்றைக்கே வந்து சண்டையும் சச்சரவும் வந்து தான் தீரும். புருஷன் பொண்டாட்டினாலே சண்டை சச்சரவு இருக்கத்தானங்க செய்யும். யாருக்கிட்ட தாங்க இல்லை, சண்டை போட்டால் தானங்க புருஷன் பொண்டாட்டி, அப்போ தானங்க அன்பு வரும். ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமைகள் காலையில் வந்து மாலையில் மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்களே கொஞ்சம் சிடுன்னு இருப்பீங்க. ஏன்னா ஒன்றும் நடக்காது, சொல்கிறது ஒன்று இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். நமக்கு உரிமையானவர்கள் மீது கொஞ்சம் கோபப்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள், எதிர்காலம் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. என்ன மாதம் முழுவதும் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஐயா, இருந்துட்டு போகிறார். செவ்வாய் இருந்தாலும் கூட ராஜயோகத்தினுடைய பார்வை வந்து அவருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலமாக சகோதரர்களால் ஏதாவது ஒரு செலவுகள் வரலாம். அவ்வளோதான், செஞ்சுட்டு போகிறோம். தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா யாராவது நம்மக்கிட்ட கேட்கத்தான் செய்வாங்க. நம்மக்கிட்ட ஒரு 4 காசு இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறதில்ல, அண்ணன் கொடுப்பாரு, தம்பி கொடுப்பார், தங்கச்சி கொடுப்பார், அக்கா கொடுக்காருன்னு வரத்தானே செய்யும். அதனால் என்ன, நம்ம ரத்தம் தானே, நம்ம ரத்த உறவுகளுக்காகத்தானே நம்ம கொடுக்குறோம் என்கின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. மதிப்பு நல்லா இருக்குங்க, ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க. கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சமூக ஊடகங்களில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, மிக முக்கியமாக ஷேர் மார்க்கெட். 10ஆம் இடத்துல புதன் இருக்கு இல்லையா, 9, 10 கூடியவர்கள், அதாவது 11ஆம் அதிபதி மாதத்தின் 15 நாட்கள், முதல் 15 நாட்கள் லாபாதிபதி 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வலுவான நிலைமையில் இருக்கிறது. 9, 11 கூடியவர்கள் 10ஆம் இடத்தில் இருப்பது எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் ஒரு 1000 கணக்கில் பணம் விட்டுட்டேன், லட்சக்கணக்கில் பணம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தடவை ஒரு பணம்லாம் விடுறதெல்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஓரளவுக்கு பணம் திரும்பி வரக்கூடிய, இழந்த பணத்தை திரும்பி எடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. உண்மையிலேயே மாதம் குமுதத்தில் நான் பேசும்போது துளாராசிக்காரர்களுக்கு ஆகா ஓஹோ அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இன்றைக்கே நீங்கள் அப்படித்தான் பேசுகிறேன், ஆனால் ஐயா எனக்கு அப்படிலாம் நடைமுறையில் இல்லவே இல்லைங்களே, நடைமுறையில் ஏதோ கொஞ்சம் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கிலலாம் பணம் வந்து கொட்டலையேன்னு சொல்கிறவங்களுக்கு 90% துளாராசிக்காரர்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். ஒரு 10% பேர் பாருங்கள், உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் அந்த 6, 8 தசாபக்தி அமைப்புகள் இருந்தாலே
அவங்களுக்கு லேசாக ஏதாவது இடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. அவங்களுக்கு கூட இந்த மாதத்திலிருந்து ஒரு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இது பொதுவான ஒரு பலனாக இருந்தாலும் கூட துளாராசிக்காரர்கள் 12 ராசியிலேயே துளாராசிக்காரர்களுக்கு தாங்க இப்போ கோச்சார பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. வருடாந்திர கிரகமான ராகுகேது, வருட கிரகமான சனி, வருட கிரகமான குரு, இந்த 4 கிரகங்களும் இப்போது யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்கிறீங்களோ, கிரகங்கள்லாம் நல்லா தாங்க இருக்குது, அப்போ எனக்கு காசு கோடி கோடியாக வந்துடும்ல, நான் வீட்டில் போய் போர்வை தூக்கி போட்டு படுத்திக்கிட்டு தூங்குறேங்க, எனக்கு வந்துடுங்க எப்படியும் காசுன்னு நினச்சிங்கன்னா வராதுங்க. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் தாங்க. இந்த ஜோதிட வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் இப்போ என்ன காரியம், என்ன அமைப்பு, எதை செய்கிறீர்களோ அவைகள் கிட்டத்தட்ட ஒரு 80% சக்ஸஸாக முடியக்கூடிய தன்மையும். இளைஞர்களுக்கு அனைவருக்குமே குடும்பம் அமைவதற்கான சூழல். சிலருக்கு பாருங்கள், இப்போ தான் ஆண் பெண் ஈர்ப்புகள் ஏற்படும். சில பேர் லவ்வை இப்போ தான் சொல்லுவீங்க. அது இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ செலக்ட் பண்ணி உங்களை கல்யாணமே பண்ணுறது, ஐ லவ் யூ சொல்கிறதுன்ற மாதிரிலாம் இளைஞர்கள் துடிதுடிப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த 6 மாதம் 8 மாதமாக பட்ட துன்பங்கள் அவஸ்தையிலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ரிலீஃபாக கொடுக்கும். 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றி லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் மாதம் முழுவதும் வலிமையான அமைப்பில் 11ஆம் இடத்திலே இருக்கிறார். அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதே இல்லை. ஆக தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தொட்டது துலங்கம்ட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கதவை பூட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தால் யாரும் வந்து சோறு போட மாட்டாங்கங்க. நம்ம தாங்க கதவை திறந்துக்கிட்டு வீதிக்கு வந்து ஏதாவது வந்து நம்முடைய முயற்சிகளை செய்யணும் இல்லையா? நம்முடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல 90% வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருப்பது, 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு வந்து விடுவது, இது வந்து ஒரு யோக அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் ஒரு பக்கம் முயற்சி செஞ்சு அந்த முயற்சி வேறொரு பக்கம் வேறொரு மாதிரியாக முடிந்து, ஆனால் அது கடைசியாக உங்களுக்கு நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏதாவது சாதகமற்ற அமைப்பு இருக்குமா? 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, அதுவும் செவ்வாயோடைய பார்வையில். இந்த இடத்துல 2 பாயிண்டில் கண்டிப்பாக செலவுகள் இருக்கும். தலையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க, என்னடா பண்ணுறது, இப்படி இருக்கே செலவு, இப்படி இருக்கேன்ட்டு. பிள்ளைங்க வந்து அந்த காலேஜ் தான் சேரணும், இந்த காலேஜ் தான் சேரணும், அப்படித்தான் சேரணும், இப்படித்தான் சேரணும், நான் சூப்பராக அப்படி தான் வேணும், காலேஜ் போகிறதுக்கே எனக்கு பைக்கு வேணும், கார் வேணும், இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இதை பார்த்தோன்னே சிரிப்பு வரும். ஏன்னா நம்ம மனசை அப்படியே படித்த மாதிரி இந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி பார்த்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் பிள்ளைகளால் செலவு வரும். பிள்ளை வந்து பைக் வாங்கி கொடுத்தா தான் காலேஜுக்கு போகிறேன், கார் வாங்கி கொடுத்தா தான் காலேஜுக்கு போகிறேன்னு அவங்கவுங்க சக்திக்கு ஏற்றாற் போல் ஏதாவது ஒரு செலவுகளை வைப்பார்கள். இந்த மாதம் கொஞ்சம் தலையை பிச்சுக்கிட்டு தெரிவிங்க. இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் வந்துடாது. பிள்ளைகள் கேட்கின்ற கல்லூரியில், கேட்கின்ற பள்ளியில் அவைகளை சேர்க்கக்கூடிய அமைப்பு, அவர்கள் பள்ளி கல்லூரிக்கு போய் வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வீடு கட்டலாமான்ற ஒரு எண்ணம் வரும். வீடு சார்ந்த விஷயங்கள், சொந்த ஊரில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வரும். கொத்தனார் வந்தால் மேஸ்திரி வரதில்லை, மேஸ்திரி வந்தால் கொத்தனார் வரதில்லை. அம்மா கிட்ட சொந்த ஊரில் போய் அம்மாவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். தூரத்தில் இருப்பவர்களுக்கு அம்மாவின் நினைவு 15ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப அடிக்கடி வரும். அம்மா என்ன பண்ணுறாங்களோ, ஏது பண்ணுறாங்களோ, இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே, வயசான அம்மா இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டேன்றாலே, புருஷன் ஒத்துக்க மாட்டேன்றானே, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பெற்ற தாயை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையின் மூலமாக கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வயதுக்கேற்றாற் போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கல்யாணமானவர்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் தீரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலன். முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணமாவது நல்லா இருக்குமா? ஃபஸ்ட்டு தான் அப்படி போய் தொலையுது, 2வதாவது கொஞ்சம் நல்லா இருக்குமா, இல்லை கல்யாணமே பண்ணாமல் இருந்துடலாமா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருமணம் செய்யலாம், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக அத்தனை அமைப்புகளையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. விருச்சிகத்திற்கு யோக மாதங்க இந்த மாதம். தனுசுக்கு அட்டகாசமான மாதம். 10ஆம் இடத்துல தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய அளவில் அற்புதமான அமைப்பில் செவ்வாய், உங்களுடைய ராஜயோகாதிபதியாகி 5க்குடைய செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கூடவே 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதம் 8ல் மறைஞ்சிருக்கிற பாக்கியாதிபதி கூட 15ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்துலேயே வந்து ஆட்சியாக இருக்கிறார். வேறு என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கும். நல்ல மாதம். நம்ம என்னென்ன அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்தந்த அளவுக்கு இப்போது இந்த மாதம் நல்ல விதமாக இருக்கும். அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த செலவுகள், விரயங்கள் நிற்கும். சொந்த ஊரில் இருந்து வந்த தகவல்கள், சொந்த ஊரில் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்களில், சொந்த ஊர் பற்றிய விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, சொந்த ஊரில் கோயில் கொடைக்கு போக முடியல, குலசாமியை கும்பிட முடியல,
குலசாமிக்கு ஒரு கோயில் கட்டலாம்னு சொன்னால் சித்தப்பா பங்காளிங்கன்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மகன் இப்படி இழுக்கிறாங்க. நான் என்னமோ தலையில் கோயிலை தூக்கிட்டு போயிடுற மாதிரி இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான். ஒரு பொது காரியத்திற்காக நல்லவைகளுக்காக ஒன்றை செய்தால், நல்ல மனதோடு செய்தால், அதையும் பாதிப்பதற்கு அதையும் புரிந்து கொள்ளாமல் நம்ம என்னமோ பேரெடுத்துகிற மாதிரி இப்படி இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக பொது காரியத்திலிருந்து விலகி இருந்தவர்கள் எல்லோருக்குமே கடவுள் மேல் பாரத்தை போற்றி எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. ஒன்றும் பெரிய அளவில் கவலைகள் எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது. கணவன் மனைவி உறவு அட்டகாசமாக இருக்கும். நட்புகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய காதல் உருவாகும். 2018, 19, 20 காதல் போயிடுச்சுங்களே, இனிமேல் காதலிக்கவே கூடாதுன்னு இருந்தமே அப்படின்ற மாதிரி ஒரு 5 வருஷமாக பெண்களையோ ஆண்களையோ பார்த்த உடனேயே காதல் வெறுப்புகள் வந்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே திடீர்னு புதிய இணை வந்து ஏன் காதலித்து பார்க்கலாமே, இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமே, இவங்க சரியாக வருவாங்களே என்கின்ற புதிய காதல், இன்னொரு காதல் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. படிப்படியாக நல்ல முன்னேற்றம். குறிப்பாக இந்த காய்கறி விவசாயம், கரும்பு, இது போன்ற ஒரு நிலக்கடலை, இந்த மாதிரி விவசாய பணப்பயிர், எண்ணெய் வித்துகள்னு சொல்லுவோம் இல்லையா, தேங்காய் மரம் வச்சுருக்கிறவங்க, தென்னை மரத்தை சொல்கிறேன், தென்னை மரம், ஒரு பணப்பயிர், பண வித்துகள்னு சொல்லப்படக்கூடிய செக்கு எண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்களில் சனியின் காரகத்துவ தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மேன்மைகள். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு, பில்டர், இது போன்ற அமைப்புகளோடு கடந்த காலத்தில் ஃப்ளாட் எதுவுமே விற்கலையே, கட்டின வீடு எதுவுமே விற்கலையேன்ற மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவைகள் எல்லாம் நல்ல விதமாக செயல்பட்டு நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்மைகள் இருக்கக்கூடிய யோக மாதமாக அந்த மாதம் இருக்குங்க. அக்கால் தங்கை உறவு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் அக்கா என்பது இன்னொரு அம்மா என்பதை இப்போது தனுசு ராசிக்காரர்கள் நல்ல விதமாகவே உணர்வீர்கள். என்ன இருந்தாலும் என்னுடைய அக்கா வந்து எனக்காக இப்படி செஞ்சு கொடுத்தாங்க பார்த்தியா என்கின்ற மாதிரியாக 11ஆம் இடம் இப்போது வலுத்திருக்கின்ற காரணத்தினாலும் 11ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் அக்கா தங்கை உறவு அப்படியே மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நல் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது. அனைத்து வயதிற்கேற்றார் போலன்னு சொல்லிடுவேன், ஒரே வார்த்தையில் வயதிற்கேற்றார் போல அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய லாபாதிபதி செவ்வாய் மாதம் முழுவதும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 2, 9, 11 கூடியவர்கள் எப்பொழுதெல்லாம் ஒன்றாக சேருகிறார்களோ, ஒருவருக்கொருவர் தொடர்புகளை கொள்ளுகிறார்களோ, அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு பெருத்த தனலாபம், பணவரவு கிடைக்கணும்னு ஒரு விதி. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி செவ்வாய், இவங்க 2 பேருமே 3, 9 ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காசு பணம் வரப்போதுங்க. ஒரு 5-6 வருஷமாக மகர ராசிக்காரங்க கடுமையான சிக்கல் இருக்கிறீங்க. 5-6 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும். 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல். நம்பி ஏமாந்தது, நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்தது எல்லாமே இந்த மகர ராசியும் கும்பராசியும் தாங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டதோ அந்தந்த இடத்திலெல்லாம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 2ஆம் அதிபதியை பார்ப்பதால் கடந்த ஒரு 2-3 வருஷமாக எந்த இடத்துல பணம் வரும்னு எதிர்பார்த்துருந்தீங்களோ, உங்கள் பணம் எந்த இடத்துலலாம் மாட்டிக்கிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, அல்லது இப்படி இந்த இடத்துல பணம் வரணும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கல, அதனது பிஎஃப் கிராஜுவிட்டி கிடைக்கல, வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், காசு கொடுத்தேன், காசு போய் மாட்டிக்கிச்சு, திரும்ப காசு கொடுக்க மாட்டேன்றாரு, அல்லது இந்த இடத்திற்காக இந்த விஷயத்திற்காக பணம் கொடுத்தேன், அந்த விஷயமும் நடக்கலை, என் பணமும் திரும்பி வரலை என்கின்ற சோக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பணம் திரும்ப வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகே நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கூட மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். முதல்ல 20 நாட்கள் கொஞ்சம் போராட்டமாக இருந்தால் கூட கடைசி 10 நாட்கள் டாப் டக்கர் லெவலில் இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்திற்கு மாறுவது எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தை வழி அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு இணக்கமான சூழல், அப்பாவின் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் ஒரு சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு என தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சிங்கப்பூர், மலேசியா போன்ற கிழக்கு நாடுகளோடு இப்போ தொடர்புகள் ஏற்படுங்க. சிங்கப்பூர் போகிறது, மலேசியா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, படிக்க போகிறது, வேலை செய்கிறது, ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அங்கேயே ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நல்ல வேலை கிடைக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது என்பது போன்ற கிழக்கு நாடுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. பெரிய முன்னேற்றங்கள் இப்போது மகர ராசிக்காரர்கள் இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒருவரே உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்க வைக்கக்கூடிய தன்மைகள் இருப்பார்.
பொதுவாகவே 7.5 சனி முடிஞ்சிட்டாலே நல்லது நடக்கும்னு அடிக்கடி சொன்னீங்களே, ஒன்றும் நல்லது நடக்கலையே. படிப்படியாக தான் நடக்கும். கஷ்டங்கள்லாம் ஒன்றே டப்புன்னு வந்துடும். நல்லதுகள் நிதானமாகத்தான் வரும். இந்த 7.5 சனி முடிஞ்ச 3-4 மாதம் ஆச்சு. அப்படியே படிப்படியாக சில கதவுகள் திறந்து, அந்த கதவுகள் திறப்பதன் மூலமாக ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை பார்த்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருந்து அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். மாதத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 6ல் சூரியன், அதற்கப்புறம் பிற்பகுதியில் 7ல் சூரியன். 6ல் சூரியன் இருக்கும்போது எதிர்ப்புகள், எதிரிகள், கடன்கள், நோய்கள் எல்லாமே விலகும். முதல் 15 நாட்களுக்கு கடன், நோய் எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள் போன்றவைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பிற்பகுதி 15 நாட்களுக்கு திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு யார் மனைவி யார் கணவன் என்பது போன்ற ஒரு அடையாளம் காட்டுகின்ற அமைப்பு. சிலருக்கு நட்புகள் காதலாக மாறக்கூடிய ஒரு சூழல். ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நம்ம அதுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருப்பார், இது ப்ரொப்போசல்னு சொல்லுவோமே. உங்களுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அதற்கான சம்மதத்தை நேர்மையான முறையில் வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிற்பகுதி 15 நாட்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. சிலருக்கு மட்டும் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 8ல் செவ்வாய் 2ல் சனி. இந்த 2 8ல் சனி செவ்வாய் இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? வாக்கும் நாக்கும் துருன்னு இருக்கும். யாரடா திட்டுறதுன்னு திரிவிங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்லாம் அப்படியே அந்த என்னமோ சொல்லுவாங்க கிராமத்தில், நண்டு கொளுத்தா வலையில் தங்காதுன்னுவாங்க. இப்போ நமக்கு வேறு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரச்சனை தீர்ற மாதிரி தெரியுதா? இப்போ நம்ம எல்லாருக்குமே இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாம் தும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வருங்க. இந்த எண்ணங்கள்னால ஏதாவது ஒரு வகையில் யாராவது மிக முக்கியமான ஒருவரை இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் பாருங்கள், டக்குன்னு டங் ஸ்லிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாய் தடுமாற்றத்தினால ஏதாவது ஒன்று பேசி ஒரு நட்பை அப்படியே கெடுத்துக்கொள்வது, ஒரு உறவை அப்படியே ஒரு மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுறது. என்னையா இவ்வளோ தூரம் நல்ல மனுஷனாக பழகிட்டு இப்படி இந்த மாதிரி பேசிட்டாரு, இவ்வளோ தூரம் இவரை பற்றி வச்சுருந்தேன், இந்த மாதிரி பேசிட்டாரு, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுன்னு வள்ளுவ பிறந்தக சொன்னார் இல்லையா, அது இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு தீ போல வரக்கூடிய ஒரு வார்த்தையின் மூலமாக ஏதாவது ஒரு மனதை கொஞ்சம் அப்படியே கஷ்டப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. ஜோதிடம்ன்றதே என்ன தெரியுங்களா, கொஞ்சம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இந்த மாதம் என்ன நடக்குன்றதை ஒரு உஷார்படுத்துறது தான், ஒரு வழிகாட்டும் கலை தானே. ஆக கும்பராசிக்காரர்கள் என்ன இருக்கணும், பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் செவ்வாய் என்பது ஒரு சேர 2 பாவர்கள் வாக்குஸ்தானத்தில் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் வாக்கில் மட்டும் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்களை இப்போது கொண்டு வந்துடுவீங்க. அதை தவிர்த்து மற்றதில் எதுலையுமே இது இல்லைங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு மன்னிப்பு கேட்டு சேரணும்னு பார்ப்பீங்க. என்ன இருந்தாலும் அது ஒரு வடு மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அடுத்த மாதத்துலேருந்து அது கொஞ்சம் கண்டிப்பாக சரியாகும். தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள், அதிர்ஷ்டம் இது பண்ணக்கூடிய அமைப்புகள், கல்வி பயிலக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு கல்வி, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு அமைதிகள் இருக்கக்கூடிய தன்மை என எல்லா நிலைமைகள்லையும் மிகப்பெரிய அளவில் 90 மார்க்கு போடுவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 5ல் குருவும் சுக்கிரனும் இருப்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமான ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றதை. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய யோகாதிபதியாகிய புதனும் வேற அப்படியே 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்க போகிறார். ஆகவே நல்லவைகள் பெரும்பாலும் 90% நடக்கக்கூடிய சாதகமான மாதமாகவே அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு நிறைவான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய், 9 கூடிய செவ்வாய், கோணாதிபதியாகிய செவ்வாய் கேந்திர பலத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். கேந்திரத்தில் உட்கார்ந்து ராசியை பார்க்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். ஏற்கனவே ஜென்ம சனி போட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 3 பேரையும் இப்போ ஜென்மச்சனி அங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்குது, இடிக்குதுன்றது தான். ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் இடிக்குது, அதாவது உதைக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த பிராணின்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ மீனராசிக்காரங்க எல்லாருமே இருக்கிறீங்க. குறிப்பாக 50 வயசுக்கு கீழானவர்களுக்கு இந்த நிலைமை, 40 வயசு 30 வயசுக்கு கீழானவர்கள் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஜென்மச்சனி இப்போது ஒரு மாதிரியான நெகட்டிவ் சூழல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, எதுவுமே தொட்டது துலங்கலை, அது வரல இது வரல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் அவங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வலிமையாக பார்ப்பது வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் தொழில் ரீதியாக கொஞ்சம் அளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். மேலதிகாரியோட முட்டல், மோதல், முரசல், மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதை செஞ்சு தான் ஆகணுமான்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் வாய்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா,
பேசியே பிழைக்க வேண்டியது டார்கெட் போன்ற அமைப்புகள். இதை செஞ்சால் தான் வாரம் சம்பளம், இதை செஞ்சால் தான் மாத சம்பளம், இதை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கே போகணும் அப்படின்ட்டு டெய்லி ஒரு டார்கெட் வைக்கிறது. இந்த மாதிரியான சூழலில் மீனராசிக்கார இளைய பருவத்தினர் இப்போது மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகின்ற அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஆனால் இளைய பருவத்தினருக்கு இது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லிடுவேன். ஜென்மச்சனி நேரத்தில் தான் நல்ல அனுபவங்கள், அதாவது நல்ல எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் இப்போ கிடைக்கும். இப்போதைக்கு நல்ல அனுபவங்கள்னு சொல்ல மாட்டோம். பணம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, நண்பர்கள் என்றால் என்ன என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடியது ஜென்மச்சனி தாங்க. காதல் என்கின்ற அமைப்பும் இப்போ தாங்க. ஆனால் தயவுசெய்து வந்து அந்த பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்த இந்த 6 மணி ஆச்சுன்னா இருட்டுனா ஞாபகத்துக்கு வரதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது பாருங்கள். ரோடெல்லாம் அப்படியே பைக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம், அப்படியே ஒரு கம்பிக்குள்ளே போய் நீட்டி கையை நீட்டின்னு ஒன்று வாங்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த பழக்கம்லாம் இப்போ தாங்க மீனராசிக்காரங்களுக்கு இளைய பருவத்தினருக்கு வரும். வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இப்போ தான் உங்களை இழுத்துட்டு போய் ஒன்றும் தெரியாதவங்களை வந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தயவுசெய்து இளைய பருவத்தினர் இந்த மாதிரியான மனதை அடிமைப்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களில் போய் மாட்டிக்கிட்டோ, காதல் என்கின்ற அமைப்புகளில் போய் மாட்டிக்கிட்டோ, சக்தி வீணாக விரயம் பண்ணாதீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கை கொடுக்காதுங்க. விரயம் பண்ணாதீங்கன்னு என்ன சொல்கிறது, கை கொடுக்காது. ஆக ஒரு நட்புகள் சார்ந்த விஷயங்களில் கலக்கங்கள் இருக்கும். சொந்தக்காரங்களில் யாரும் உதவ மாட்டாங்க. அகலக்கால் வச்சுட்டு மூன்ற ஒரு தோணி இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில். ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்காதுங்க. நான் சொன்ன மாதிரி இளைய பருவத்தினர் சிலருக்கு மட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல. ஏன்னா இப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி போய்கிட்டு இருக்கிறார். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு பயம், படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஃபேன் வந்து அப்படியே டபால்னு தலையில் விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரியாக ஏதாவது ஒன்று தவறாக நடந்து விடுமோ என்கின்ற மாதிரியான மன அழுத்தம் இப்போது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிகமாகவே இருக்குதுங்க. ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஜென்மச்சனியோடைய தாக்கங்க. ஜோதிடத்தையே நம்பாதவர்களை கூட இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக நம்ப வச்சுருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரும்பகுதி நேரத்தில் ஜோசியத்தை நம்பாதவங்க, எனக்கு என்னப்பா, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஜோசியம்லாம் தூக்கி குப்பையில படியா, நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் என்கின்ற மாதிரியான பேசி கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே ஏதோ ஒன்று இடிக்குதே கடிக்குதே என்று இந்த ஜோதிடத்தையும் கடவுளையும் நம்ப ஆரம்பிக்கிறது இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில் தாங்க. ஆக மீனராசிக்காரர்களுக்கு சிலருக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள், பெரும்பாலோருக்கு அப்படி தாங்க இருக்குது. ஒரு 10% பேருக்கு ஜாதகம் வலுவாக இருப்பீங்க, பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்னது எதுவுமே நடக்காதுங்க. யோக பலன்கள் நடக்குங்க. அருமையான அமைப்பில் வீடு சேர்க்கை, வாகன சேர்க்கை, பொருட்சேர்க்கை, குடும்பத்தில் நல்ல நன்மை, குழந்தைகளுக்கானது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது என்ன, பெரியவர்களுக்கு வேறு மாதிரியாக நல்ல விதமாக நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஆகஸ்ட் மாதம். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.